ஒரு நிமிஷம் இருவா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னோட உயிர் நண்பன் மூலியமாக எனக்கு அந்த மெடல் கொடுத்ததுல ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்டா. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நண்பன் மூலியமாக வாங்கிக்கிறது வந்து இன்னும் செம ஃபீலு. சினிமாக்குள்ளே வரும்போதே விஜயனனுக்கு ஒரு படம் பண்ணிடணும் தான் உள்ளே வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அது எப்படி நிறைவேறுச்சுன்னா, நண்பனில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். சரி, ஒரு அசோசியேட் டைரக்டர் படம் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக கேரவான் போய் பாய்னா அப்படின்னு சொல்லும் போது அண்ணன் சொன்னார், நல்ல கதை ஒன்று பண்ணிட்டு வாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ நான் ராஜாராணி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அவர் கூப்பிட்டாரு. ஸோ அந்த ஹார்ட் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து அப்படியே ஒரு உள்ளம் வந்து வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போவே ஓகே இந்த பையன் பண்ணுவான் அப்படின்னு நம்பின ஒரு ஆள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் ராஜாராணி பண்ணிவிட்டு ஒரு 100 days படம் பண்ணிட்டு தான் போனேன். அப்போ போகும்போதும் வந்து நான் என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஒரு வெற்றியோடு போகிறத தாண்டி ஒரு 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 1.5 வருஷம் என்ன ஆனாலும் சரி அவருக்காக உருகி உட்காந்து ஒரு கதை எழுதிட்டு போகலாம் அப்படின்னு உட்காந்து 1.5 வருஷம் வெயிட் பண்ணி அண்ணனுக்காக நான் பண்ண படம் தான் தெரியும். என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படம். ஏன்னா அதுக்காக நான் வந்து எல்லாருமே எஃபர்ட் எடுக்கிறோம். எல்லாருமே வாழ்க்கையில் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான எஃபர்ட் எடுக்கிறோம். நான் அடுத்த ஸ்டேஜ் போகணுன்றதை தாண்டி ஹார்ட்ஃபுல்லாக சோல்ஃபுல்லாக இவரோட ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி பண்ண படம் தான் தெரியும். ஸோ அதோட சக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கலெக்ஷன், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ், இதெல்லாம் தாண்டி தளபதி ஃபேன்ஸ் இப்போ வந்து இப்போது எங்கே போனாலும் பெரிய செம்ம தலைவா அடுத்த படம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ எங்கே போனாலுமே அந்த ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது, அடுத்து பெருசாக பண்ணணும்னு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் கிடையாது, ஆனால் வந்து தெரிக்கு அப்புறம் இருக்கார். ஸோ என்னை வழி நடத்தி என்னை வாழ்க்கையில் கூட்டிகிட்டு போகிறது அவர் தான். ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூண்ணே. நீங்கள் இல்லாமல் கன்ஃபார்மாக தெரியல இந்த படம் இல்லை. ஸோ ஐ எம் ரியலி ஹார்ட்ஃபுல்லி தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஒய்ஃப் இங்கே இருக்காங்க. ஐ ரிக்வெஸ்ட் பிரியா அட்லீட் டு கம் ஆன் ஸ்டேஜ் டு வாக் த ரேம்ப். கனவா சுஜிவா கம் கம்.